ஒரு தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா 150 லிட்டர். அதில் வந்து 40% நிரம்பியிருக்கு. 70% வந்து நிரம்பணும்னா இன்னும் எவ்வளோ லிட்டர் தண்ணி தேவைன்றது தான் கேள்வி. இந்த மாதிரி சம்மு வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து ஷார்ட்டாக எப்படி போகுதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். இதில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சரி, சம்முக்கு போகலாம். எங்கே பாருங்களேன், 40% இருக்குது, 70% வந்து நமக்கு தேவை. அப்போ எவ்வளோ வித்தியாசம்? இன்னும் 30% ஏற்றணும் இல்லையா? அப்போ 150ல் 30 எவ்வளோன்னு பார்த்தாலே ஆன்சர் வந்து கிடச்சிரும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆச்சா? இப்போ 15 × 3 பெருக்குனா வரும் 45 லிட்டர் தான் ஆன்சர். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 40% இருக்குது, 70 வந்து 70 வந்து தேவை. வித்தியாசம் வந்து எவ்வளோ? அதாவது 30% இன்னும் வந்து ஏற்றணும். அப்போ 150ல் 30% பார்த்திங்கன்னா 45 லிட்டர் ஆன்சர். புரியலன்னா விடுங்க, பரவாயில்ல. நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே போடலாம். எவ்வளோ இருக்குது? 150 வந்து கொள்ளளவு வச்சா 40% எவ்வளோ? 60 லிட்டர் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்னது, 70% வந்து தேவை. 150ல் 70 போட்டால் 105. 105 வந்து நிரப்பணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ தேவை? இன்னும் ஆல்ரெடி 60 இருக்கா? 60க்கு 105 லிட்டர் வந்து நம்ம வந்து நிரப்பணும். இன்னும் 45 லிட்டர் தேவை இல்லையா? அப்போ வந்து ஆன்சர் என்னது? 45.